அண்மை செய்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரிய வழக்கு. மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரிய வழக்கு. மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் ஆக்கிரமிப்பு குறித்து தெரியுமா என மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடும்பம் நடத்தக்கூடிய வழக்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றம் தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் ஆக்கிரமிப்பு குறித்து தெரியுமா? கோவிலின் சொத்து ஆவணம் உங்களிடம் தானே உள்ளது, நீங்களே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்ந்த மதுரை அமர்வு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரை குழம்பு நடத்த கோரி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் நீதிபதி அனிதாஸ்மன் குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதை பார்த்த நீதிபதிகள் இணை ஆணையர் அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என தெரிவித்தனர். கோவில் நிர்வாகம் தரப்பில் மனுதாரர் எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் தெரியுமா? கோவிலின் சொத்து ஆவணம் உங்களிடம் இருக்க நீங்களே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிவித்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.